நாசாவோட அப்போலோ மிஷன்ஸ் வழியாக இது வரைக்கும் நிலவில் மொத்தம் 12 பேர் மட்டும் தான் தரை இறக்கியிருக்காங்க. ஸோ நிலவை இப்போ வரைக்குமே 12 பேர் மட்டும் தான் டச் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அந்த 12 பேர் யார், நிலவில் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்துலாமா? திஸ் இஸ் அன்சைன்ட், நிலவை தொட்டவர்கள். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த அந்த ஸ்பேஸ் ரேஸில் யார் ஃபர்ஸ்ட் நிலவுக்கு போய் இந்த ஸ்பேஸ் ரேஸை ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நிலவில் கண்டிப்பாக கால் தடம் பதிப்போம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கென்னடி உத்தரவாதம் கொடுத்துட்ட அப்புறம் அதை நோக்கின பயணமாக தான் அப்போலோ மிஷன்ஸ் ஆரம்பிக்கப்படுது. எல்லாமே சக்ஸஸான மிஷன் கிடையாதுங்க. அப்போலோ 1 ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி. கஸ் கிரிசாம், எட் ஒயிட் அண்ட் ராஜர் செஃபி அப்போலோ 1 மேன் டு ஃப்ளைட் டெஸ்ட் பைலட்ஸாக உள்ள வராங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்களே. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஃபயர் அவங்க இருந்த கேப்சூலில் ட்ரிகர் ஆகி அந்த மொத்த இடத்தையுமே சுக்குநூறாக வெடிக்க வச்சுது. ஸோ கேப்சூலுக்குள்ளே இருந்த இந்த 3 அஸ்ட்ரானட்ஸும் இறந்தாங்க. அப்போலோ 1 காலடி எடுத்து வச்சதே ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியில் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு 100% டெஸ்டிங்குமே இல்லாமல் நம்ம மிஷனை கண்டக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போலோ 7 வரைக்குமே டெஸ்டிங் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பூமியிலிருந்து அவங்க கிளம்பவே இல்லை. அப்போலோ 7 வரைக்கும் எல்லா சேஃப்டி டெஸ்டிங்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு. 1967 ஆரம்பித்த இந்த மிஷன் 1968 அப்போ ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷனாக நிலவை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. நிலவில் இறங்குறது இப்போ பிளான் இல்லை, நிலவை சுற்றி வரணும். லூனார் மாடியூலில் நிலவை சுற்றி வரதுக்காக இப்போதைக்கு அப்போலோ 8 1968 லான்ச் பண்ணப்படுது. அதில் ஃப்ராங்க் பார்மேன், ஜிம் லெவல், பில் ஆண்டர்ஸ் இவங்க 3 பேருமே தரையிறங்காமல் நிலவை மட்டும் சுற்றி வந்தாங்க. நாசா எல்லா அப்போலோ மிஷன்ஸ்லையுமே 3 அஸ்ட்ரானட்ஸை மட்டும் தான் அனுப்புறதா பிளான் வச்சிருந்தாங்க. 2 பேர் நிலவில் இறங்குறதுக்கு, ஒருத்தர் நிலவை சுற்றி வர்றதுக்கு. ஸோ லேண்டர் மாடியூலில் 2 பேர் இருப்பாங்க, கமாண்ட் மாடியூலில் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. இதே மெத்தடில் தான் 3 அஸ்ட்ரானட்ஸை அவங்க அனுப்பி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலோ 10 வரைக்குமே அவங்க அனுப்பின எல்லா அஸ்ட்ரானட்ஸுமே ஜஸ்ட் நிலவை சுற்றி வர்றது மட்டும் தான் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே டெஸ்ட் ஃபிளைட்டாக தான் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் தான் முதல் லேண்டிங்கை அப்போலோ 11 பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணி எந்த இடத்துல எப்படி இறங்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்போலோ 10 பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் அப்போலோ 11 ஜூலை 16 1969 லான்ச் ஆகுது. கமாண்டரா நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் லூனார் மாடியூலோட பைலட்டாக இருந்தார். மைக்கேல் காலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலவை சுற்றி வர கமாண்ட் மாடியூலோட பைலட்டாக இருந்தார். ஜூலை 20 1969 A small step for a man, a giant leap for a mankind சொல்லி நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆளாக நிலவில் காலை பதிக்கிறாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த மொத்த மிஷனோட கமாண்டராக இருந்த அந்த சமயத்தில் அவர் தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணாங்க. பஸ் ஆல்ட்ரின் இல்லை நான் வரல நீங்கள் போங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. பர்ஃபெக்டாக அவங்க நினச்ச இடத்துல இறங்கினாங்க. லேண்டிங்கும் பர்ஃபெக்டாக நடந்து மூன் லேண்டிங் மூலியமாக ஸ்பேஸ் ரேஸை அமெரிக்கா ஜெயிச்சாங்க. ஜூலை 24 அவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. ஏகப்பட்ட நிலவோட சாம்பிள்ஸ்லாம் கொண்டு வந்து மனித இனத்துக்கே ஒரு பெருமையை சேர்த்தாங்க சொல்லலாம். பட் அதோட அவங்க நிற்கல. தொடர்ந்து அடுத்தடுத்து 6 அப்போலோ மிஷன்ஸ் அவங்க பக்கவாக பிளான் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்போலோ 12 நவம்பர் 14 1969 லான்ச் ஆகுது. வழக்கம் போல் 3 அஸ்ட்ரானட்ஸ் தான். சார்ல்ஸ் கான்ராட் நிலவில் 3வது ஆளாக கால வைக்கிறாரு. அதை தொடர்ந்து ஆலன் எல்பின் 4வது ஆளாக கால வைக்கிறாரு. ரிச்சர்ட் எஃப் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் மாடியூல் பைலட்டாக இருந்தார். நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் கால் வைக்கிறதே ஒரு மிஷனாக பண்ணாங்க. இப்போ போன இவங்க 2 பேருமே நிலவில் சர்வேயர் 3 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேயர் 3யோட சில உதிரி பாகங்களை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஏன்னா நிலவில் இவ்வளோ நாட்கள் அது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்பேஸில் இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷனுக்கு எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக சர்வேயர் 3யோட சில உதிரி பாகங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவில் நிலநடுக்கங்கள் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே ஒரு சைசோமீட்டருமே பிளேஸ் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஆல்சோ இவங்களுடைய அந்த லூனார் மாடியூல் இருக்குல்ல, ஸோ நிலவுலேருந்து கிளம்பிய லூனார் மாடியூல் மூலிமா இவங்க கமாண்ட் மாடியூலுக்கு வந்துட்ட அப்புறம் வந்த அந்த லூனார் மாடியூலை திரும்ப நிலவுக்கே அனுப்பி அதன் மூலிமா ஒரு அதிர்வை உருவாக்கி அது ஏதாவது மாற்றங்களை நம்ம நிலவில் உருவாக்குதான்னு சொல்லி இந்த சைசோமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்களாம். ஸோ நிலவோட நில அதிர்வுகளை அவங்க செக் பண்ணுறதுக்காகவே போயிருந்தாங்க. 11 and 12 வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வெற்றி கழிப்பில் இருந்தாங்களான்னு தெரியல. அப்போலோ 13 சில தப்புகள் நடக்க ஆரம்பிச்சது. ஏப்ரல் 11 1970 அப்போலோ 13 வழக்கம் போல் 3 அஸ்ட்ரானட்ஸோட லான்ச் ஆகுது. ஜேம்ஸ் ஏ லெவல் கமாண்டராக இருக்க ஃப்ரெட் டபிள்யூ ஹைசெட் ஜூனியர் அண்ட் ஜான் எல் ஸ்விகட் ஜூனியர் இவங்க 2 பேருமே மாடியூல் பைலட்ஸாக லான்ச் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கிட்டத்தட்ட நிலவுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. பட் அந்த சமயத்தில் அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களுடைய ஆக்சிஜன் டேங்க் இருக்குல்ல, அது வெடிச்சு செதறிச்சா. ஒரு சின்ன மிஸ்டேக் காரணமாக அது வெடிச்சு செதற உள்ள சுவாசம் பத்தாமல் இறக்குற தருணத்தில் கிட்டத்தட்ட இந்த 3 அஸ்ட்ரானட்ஸும் நிலவுக்கு பக்கத்தில் இறக்குற தருணத்துக்கு புஷ் பண்ணப்பட்டாங்க. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாசா இன்ஜினியர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அசஸ் பண்ணி நிலவில் தரையிறங்கிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது, இவங்களை எப்படியாவது உயிரோட திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி 3 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் நிலவோட கிராவிட்டியே உந்து விசையாக யூஸ் பண்ணி எப்படியோ திரும்பவும் பூமிக்கு வந்து சேர்ந்தாங்க.
இந்த அப்போலோ 13 மிஷனை நாசா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மிஷனோட கான்செப்ட் படி இல்லை 2 அஸ்ட்ரோனட்ஸ் நிலவில் தரை இறங்கி இருக்கணும், பட் அப்படி நடக்கல, அது ஒரு ஃபெயிலியர். பட் இருந்தாலும் இந்த 3 பேரையுமே பூமியில் இருந்தவாறே எந்த ஒரு ட்ராக்கிங் டெக்னாலஜியுமே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அப்போலோ 13 வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர். இதுக்கப்புறம் நாசா இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உஷாரானாங்கன்னு சொல்லலாம். என்னதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2-3 வாட்டி லேண்டிங் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு மிஷனையுமே நம்ம புதுசாக தான் பார்க்கணும். எதுலையுமே பெருசாக கோட்டை விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன மிஸ்டேக்கோட கூட நம்ம எந்த ஒரு லான்ச்சும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கவனம் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அப்போலோ 14 January 31, 1971 லான்ச் ஆகுது. ஒரு வருஷம் கேப் எடுத்து தான் லான்ச் பண்ணாங்க. ஆலன் பி ஷெப்பர்ட் கேமண்டரா இருக்க, எட்கர்ட் டி மிச்சல் லூனார் மாடல் பைலட்டாக இருந்து இவங்க 2 பேருமே 5வது மற்றும் 6வது மனிதர்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவு தொட்டாங்க. இவங்க கூடவே போன ஸ்டுவார்ட் ஏ ரூசா கமாண்டர் பைலட்டாக இருந்தார். அதிக கவனம் எடுத்து லான்ச் பண்ணப்பட்ட அந்த சமயத்தில் இதுவரைக்கும் நடந்த அப்போலோ மிஷன்லேயே ஒரு ஸ்மூத்தஸ்டான லேண்டிங் அப்போலோ 14 தான் பண்ணியிருக்கு. அதுலேயுமே ஆலன் பி ஷெப்பர்ட் 2 விதமான சாதனைகள் பண்ணியிருந்தாரு. நிலவில் கோல்ஃப் விளையாடின ஒரே மனிதன் இவர் தான். 2 பந்துகளை தன்னுடைய கோல்ஃப் மட்டைகளால் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கான ரெக்கார்டுமே அதுக்கான ஃபோட்டோவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலவில் அதிக தூரம் நடந்தவரும் இவர் தான். கிட்டத்தட்ட 9000 அடிகள் நடந்திருக்காராம். ஒரு தடவை தான் போன சான்ஸை பக்கவாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அப்போலோ 14 இவங்க இன்னும் தனியாக போகலை. இவங்க கூடவே கிட்டத்தட்ட 100 மர விதைகளை கொண்டு போயிருந்தாங்க. ஸ்பேஸ் வேக்கத்தால் பாதிக்கப்பட்ட, அதுவும் நிலவோட அந்த சுற்றுவட்டத்தால் பாதிக்கப்பட்ட இந்த விதைகள் பூமியில் முளைக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகவே அந்த விதைகளை கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப கொண்டு வந்து பூமியில் நட்டுட்டு அப்புறம் அது நல்லாவே முளைச்சிச்சாங்க. இந்த மரங்களுக்கு இந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன இந்த விதைகளால் முளைக்கப்பட்ட அந்த மரங்களுக்கு மூன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பேருமே கொடுத்துருக்காங்க. அப்போலோ 15 ஜூலை 1971 லான்ச் ஆகுது. டேவிட் ஆர் ஸ்காட் அண்ட் ஜேம்ஸ் பி இர்வின் 7வது 8வது மனிதர்களாக நிலவை தரையிறங்குறாங்க. ஆல்ஃப்ரெட் எம் வார்டன் கமாண்ட் மாடியூல் பைலட்டாக இருந்தார். அண்ட் இவங்க இந்த சமயத்தில் தனியாக ஒன்றும் போகலை. கூடவே மூன் ரோவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன வண்டியுமே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூன் பக்கிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போலோவோட முதல் ஜே மிஷன் சொல்லப்படுது. ஜே மிஷன்னா நிலவில் அதிக நாட்கள் தங்கக்கூடிய ஒரு மிஷன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரைக்கும் நிலவில் தங்கினாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த 3 ரோவரை வச்சு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் அந்த நிலவை சுற்றி வந்தாங்களாங்க. அண்ட் இதில் ஸ்காட் இருக்கார்ல, அவர் கலீலியோட அந்த தேரி உண்மையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நிலவில் கையில் ஒரு ஹேமர், சுத்தியிலையும் ஒரு ஃபெதர், இறகையும் இந்த வேக்கமில் கிராவிட்டி இல்லாத இந்த இடத்துல கீழே போட்டு பார்த்தாரு. 2மே ஒரே நேரத்தில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத சமயத்தில் ஒரே நேரத்தில் கீழே வந்துச்சான். ஸோ கலீலியோ தியரியை உண்மைங்கிற ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படி அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்போலோ 16 April 16, 1972 லான்ச் ஆகுது. ஜான் டபிள்யூ யங் கமாண்டரா 9வது ஆளாகவும், சார்ல்ஸ் எம் டியூக் ஜூனியர் நிலவில் தரையிறங்கின 10வது ஆளாகவும் மாறுறாங்க. தாமஸ் எம் மேட்டிங்லி கமாண்ட் மாடியூல் பைலட்டாக இருந்தார். இந்த முறையும் அவங்க தனியாக போகலை. கூடவே மூன் பக்கி அந்த 3 ரோவரை தான் போனாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நிலவை சுற்றி பார்த்தாங்க சொல்லலாம். தேவைக்கு அதிகமாகவே எக்கச்சக்கமான அந்த லூனார் சாம்பிள்ஸை கொண்டு வந்தாங்க. அண்ட் இது வரைக்குமே அதிக நாட்கள் நிலவை தங்கினவங்க இவங்க தான். கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதிக நாட்கள் தனியாளாக ஸ்பேஸில் தாமஸ் கே மேட்டிங்லி தனியாளாக சுற்றி அதுக்குமே ஒரு சாதனை படைச்சிருந்தாங்க. லாங்கஸ்ட் சோலோ ஸ்பேஸ் ஃப்ளைட் மேட்டிங்லி பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ரோவரை வச்சு அது ஒழுங்காக டேர்ன் ஆகுதான், அந்த கிராவிட்டி இல்லாத இடத்துலையுமே எஸ் வடிவத்தில் ஹேர்பின் வடிவத்தில் அது டேர்ன் ஆகுதான்னு சொல்லி அதுவுமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி அப்போலோ 17 December 7, 1972 லான்ச் ஆகுது. யூஜின் ஏ சர்னன் கமாண்டராக இருந்து 11வது ஆளாக நிலவில் காலடி பெற்றுக்கிறாரு. அதை தொடர்ந்து ஹாரிசன் ஹெச் ஸ்மித் நிலவை தொட்ட 12வது அண்ட் இப்போதைக்கு கடைசியான ஒரு ஆளாகவும் மாறுறாரு. இதுக்கப்புறம் யாருமே எந்த ஒரு மிஷனுக்குமே போகலை. ஸோ நிலவில் கால் பதிச்ச கடைசி மனுஷன் இப்போதைக்கு ஹாரிசன் ஹெச் ஸ்மித். இவங்களுமே நிலவில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க தரை இறக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இந்த மிஷன் தான் கடைசி மிஷன். ஸோ அதுக்காகவே கடைசியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பூமியை நிலவில் இருந்து புகைப்படம் எடுத்தாங்க, த ப்ளூ மார்பிள்னு. ஸோ கையில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணி நிலவுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூமி. இப்போதைக்கு ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் வச்சு நம்ம புகைப்படம் எடுத்துட்டாலும் மனிதன் கையில் இருக்க அந்த கேமரா வச்சு எடுத்த ஒரே பூமி புகைப்படம் இதுதான். ஆனால் இதை யார் எடுத்தாலும் சொல்லி இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யலை. ஸோ அப்போலோ 17 இருக்க ஒவ்வொரு குரூமேட்ஸும் நான் தான் எடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்களா. பட் எப்படியோ அப்போலோ 17 மிஷன் அப்போ நம்ம பூமி ஒரு ஃபோட்டோவுமே எடுத்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட லூனா சாம்பிள்ஸோட நிலவுக்கு குட் பை சொல்லிட்டு அப்போலோ மிஷன்ஸ் அதோட நிறைவடையுது. ஏன் அதுக்கப்புறம் தொடர்ந்து மிஷன் பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் இப்போ வரைக்குமே இந்த மிஷன் வரைக்குமே கிட்டத்தட்ட $25 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோவுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அதை இப்போதைக்கு கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட $130 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ மிஷன்ஸுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வியட்நாம் போர் வர ஆரம்பிக்கிற அந்த காரணத்தினால நம்ம மிலிட்ரிக்கு அதிகமான செலவு இப்போதைக்கு பண்ணியாகணும்னு சொல்லி அப்போலோ மிஷன்ஸ்க்கு வர வேண்டிய அந்த ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட லூனா சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பெருசாக போகிறதுக்கு தேவையும் இல்லாத அந்த சமயத்தில் நாசாவும் அப்போலோ மிஷன்ஸை இழுத்து முன்னாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெலஸ்கோப் மிஷன்ஸ், ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன்ஸில் நம்ம நாசா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதுதான் கடைசியாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பின மிஷன்ஸ்
அப்போலோ 17. மொத்தம் 12 மனிதர்கள் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலவை தொட்டிருக்காங்க. எந்த ஒரு பெண்களுமே போகலை. பட் இப்போதைக்கு நாசா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் மிஷன் மூலிமா முதல் பெண்ணை நிலவில் இறக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை தொடர்ந்து நம்ம இந்தியாவுமே ககன்யான் மிஷனை பண்ணிட்டு இருக்காங்க, நிலவில் தரை இறக்கணும்னு. ராஸ் காஸ்மோஸோட மிஷனும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சைனா நிலவில் பேஸே கட்டி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்களாம். ஸோ நிலவில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மனிதர்கள் போனால் மோஸ்ட்லி பேஸ் கட்டுற ஐடியா தான் இருக்கணும். ஏன்னா பூமியிலிருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுற ஆகிற செலவை விட நிலவுலேருந்து லான்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ மோஸ்ட்லி ஒரு ராக்கெட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் இதுக்கப்புறம் கட்டப்படும். சைனா அதுக்கான அடித்தளத்தை போட்டாங்க. ISS பில்ட் பண்ண மாதிரியே எனக்கு தெரிஞ்சு உலக நாடுகள் ஒன்றாக சேர்த்து தான் இந்த பேஸை கட்டுவாங்க நம்புறேன். மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கேன், மாடர்ன் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கு. அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாசா சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சான்ஸும் எடுக்க முடியாது. அண்ட் அஸ்ட்ரானட்ஸோட அந்த உயிருக்கும் உத்தரவாதம் கொடுத்து கூடிய சீக்கிரம் ஆர்டிமிஸ் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவில் லான்ச் ஆகும். திரும்பவும் மனிதர்கள் நிலவை தொடுவாங்க அப்படின்னு சொல்லி நாசா உறுதி கூறியிருக்காங்க. அண்ட் இது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஸ்பேஸ் டூரிசமும் அதிகமாகும். அந்த சமயத்தில் சாமானிய மக்கள் நாமளும் நிலவு தோட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது இந்த 12 விண்வெளி வீரர்கள் தான். இவங்க பேரை மறந்துடாதீங்க. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.